வணக்கம் கைஸ். இன்னும் 2 நாளில் நீட் எக்ஸாம் நடக்க போகுது. பதட்டப்படாமல் டென்ஷனே இல்லாமல் போய் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் டென்ஷன் இல்லாமல் உங்களால் போய் எழுத முடியாது. பட் கூடுமான வரையும் ரிலாக்ஸ்டாக போய் எழுதுங்க. 2 நாள் நல்லா தூங்குங்க. லேட் நைட் உட்காந்து படிக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச வரையும் ரிலாக்ஸ்டாக யோகா பண்ணுங்கள். ஒரு சின்ன வாக் போயிட்டு வாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி உங்கள் மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 வருஷம் நீங்கள் படித்தது தான் போய் எழுத போகிறீங்க. இன்றைக்கி புதுசாக போய் படித்து இந்த 2 நாளில் ஒன்றுத்தையும் போய் நம்ம எழுத போகிறது கிடையாது. ஸோ நிறைய பேர் நிறையா இது சொல்லியிருப்பாங்க. பயாலஜியில் 360, ஃபிசிக்ஸில் 180, கெமிஸ்ட்ரியில் 180. ஸோ இது மாதிரி ஒரு OMR ஷீட்டை நான் அவளுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தேன். எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணேன். அதில் எனக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவளுக்குமே அம்மா இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பசங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. கரெக்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒழுங்காக இருந்தது அப்படின்னா 4 மார்க் கிடைக்கும். பதட்டப்படாமல் எழுதிட்டு வாங்க. வெற்றி நிச்சயம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. கடவுள் எல்லாருக்கும் பக்கத்தில் நின்று ஆசீர்வதிப்பாங்க. ஜாக்கிரதையாக எழுதிட்டு வாங்க. வருங்கால டாக்டராக சேர போகிற எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். சீக்கிரமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.